அன்பானவர்களே, உங்களை எத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி சர்வமுள்ளவர் ஆலயத்தினுடைய வாலிபர்கள் சார்பாக உங்களை நான் இருக்கிறேன். இந்த ஆலயம் இன்றைக்கு கட்டி 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் இந்த ஆலயத்திற்கு சொல்லும் போது நாங்கள் இந்த ஆலயத்திற்கு கல் சுமந்திருக்கிறோம், மண் சுமந்திருக்கிறோம். எங்களுடைய மிக நீண்ட ஒரு ஜெபத்தின் வெளிப்பாடு இந்த ஆலயம் இன்றைக்கு உருவாகி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேசப்பட முடியல. அந்த ஆலயத்துடைய நினைவுகளை முன்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். அதற்காக ஒரு 2 மணித்துளிகள் நான் எடுத்துக் கொள்கிறேன் அவருடைய அனுமதியோடு. இது தவசு காலம் என்பதனால ஒரு கவிதையோடு இந்த உரையை நான் தொடங்குகிறேன். முள்முடி தலையில் உறுத்திட 7 முனை அளவும் வருந்தாது கல் நெஞ்சம் கொண்டோருக்கும் நல் சொல் வழங்கியவர். ஈட்டியால் நெஞ்சு குத்துண்டு சாட்டையால் உடல் பிளந்து நீட்டிய கைகளில் ஆணி கடாவிய போதும் அவர் காட்டிய கருணையினால் வரலாறு வாயடைத்து போனது. பெற்றோரும் சுற்றோரும் இடரடைய கற்றோரும் மற்றோரும் களிநடனம் புரிய தெருமுனையில் ஒழித்த ஏளனம் செருமுனையில் கூட கேட்டதில்லை. காரி உமிழ்ந்தனர், கடிய சொல் பேசினர், வாடிய உடலுக்கு காடியை கொடுத்தனர், தேடி வந்த நல்முத்தை கொடிய பாவி போல நடத்தினர். அத்தனையும் பொறுத்து அறியாமல் இவர் செய்தார், மன்னியும் என்று அருள்வாக்கு மொழிந்தார். தேனே, தெவிட்டாத இன்பமே, தீஞ்சுவையே, தெள்ளமுதே, மானிடம் நீச்சி பெற வந்த வானுட பிறப்பே, வாழ்விக்கும் அழகே, வார்த்தையாகி ஒழியானவரே, எங்கள் பாசத்திற்கும் நேசத்துக்கும் உரிய இயேசுவே, உம்மை முதலில் வணங்குகிறேன். இயற்கையின் மடியில் வானம் தொட்ட சோலை நிழலில் சோலையாரின் அமைதிக்குள் சொல்லாத வரலாறு ஓடுகிறது. இன்று இந்த ஆலய வாயிலில் நின்று பார்க்கும் கண்களில் 25 ஆண்டுகள் நினைவுகள் இமைக்கும் நேரத்தில் மலர்கிறது. வார்த்தைகள் வர மறுக்கிறது, இதை மட்டுமே பேசுகிறது. இது ஒரு கட்டடம் அல்ல, பலரின் தியாக தழும்புகள், பல இரவுகளின் கண்ணீர், பல வீட்டு கூட்டங்களின் எக்காலம் இன்று ஆலயமாய் மலர்ந்திருக்கிறது. எஸ்டேட் வாழ்க்கை இன்னும் நிறைந்தது. காலை முதல் மாலை வரை மழை, வெயில், பனி என தாங்கிக் கொண்ட வாழ்க்கை பயணம் அது. நெருடலும் பெரும் குழப்பமுமே நிறைந்த பயணம் அது. இடர்கள் எங்களை பற்றி நின்ற போதும் இறைவனை பற்றி நிற்க நாங்கள் மறந்ததில்லை, அவரும் எங்களை மறக்கவில்லை. இந்த ஆலயம் உறவுகளின் தாய், அன்பின் உறைவிடம். அழைப்புகளில் கூட உயிர் இருந்தது. மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா என்று அழைத்துக் கொள்ளும் அதிசயம். அதில் அடைந்த பாதுகாப்பும் அன்பும் இன்றும் தொடர்கிறது. நாங்கள் மரபு வழி சொந்தங்கள் அல்ல, ஆலய வழி சொந்தங்கள். பள்ளிகளில் ஆலயம் நடந்த போது சிறு கைகள் பாய் போட்டதும், தூக்க முடியா நாற்காலிகளை எங்கள் மனம் சுமந்து சென்றதும், ஆலயம் சுத்தம் போட்டி போட்டுக் கொள்வோம், கிறிஸ்துமஸ் ஒப்பனை பொறுப்புடன் செய்வோம். நடனம், பாட்டு என எல்லாம் அன்போடு தொடரும் வசந்த காலங்கள். இந்த ஆலயம் எங்கள் உயிரில் கலந்தது. இந்த ஆலயத்தை நாங்கள் மறந்திருப்போமானால் அன்று எங்கள் உடல் இறந்திருக்கும். நேற்றைய ஒப்பனையில் கூட 25 ஆண்டுகளின் சிரிப்புகள், உழைப்புகள், ஜபங்கள் உள்ளத்தை வருடி சென்றன. கண்களும் மனமும் அந்த மகிழ்ச்சியை கனமாய் பேசிய காலம் எங்களை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றிருந்தாலும் எங்கள் மூளையில் கலந்த இந்த சின்ன ஆலயத்தை மறக்க முடியாமல் திணறுகிறோம். இன்று எங்களோடு இல்லாத முகங்கள் உங்கள் நினைவில் விளையாடுகிறது.
அவர்கள் விதைத்த விசுவாச விதை இன்று ஆலயமாய் எழுப்பி நிற்கிறது. இது வெறும் கட்டடம் அல்ல, எங்கள் முன்னோரின் குருதியின் சதை. கடின நாட்களில் கூட அவர்கள் கச்சிதமான உழைப்பு இன்றும் மனதை பிசைகிறது. இன்று அவர்கள் எங்களோடு இல்லை. அவர்கள் உடல் மண்ணில் கலந்து ஆன்மா விண்ணில் அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களின் தியாகங்களை இன்று கண்ணீரோடு நினைவு கூறுகிறோம். அவர்கள் உழைப்பு வீணாகவில்லை, அவர்களின் கண்ணீர் கனியானது, விரும்பி உண்ணும் உணவானது. நிச்சயமாகவே இந்த நாள் அவர்களின் ஆன்மா மகிழ்வு கொள்ளும், இன்ப வெள்ளத்தில் துள்ளும். இந்த நாளில் அவர்களுக்கு எங்கள் மௌனத்தை காணிக்கையாக்குகிறோம். நம் ஆண்டவரின் அருளறியா சில கண்ணியவான்களும் ஆலய வளர்ச்சியில் அடிகோலாய் நின்றிருக்கிறார்கள். அவர்கள் மதத்தால் இந்துக்களாக இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இனத்தாலும் குணத்தாலும் நம்மை போலவே பேரன்பு கொண்டவர்கள். அவர்களின் பேராண்மையையும் மிகுந்த பெருமையோடு நினைவு கூறுகிறோம். இந்நாள் வரை தேவன் எங்களை நடத்தினார், ஆறுதல் அளித்தார், வெற்றி சிறக்க பண்ணினார். இந்த நாளை காண எங்களுக்கு வாய்ப்பு அளித்தார். இனி வரும் நாளிலும் இந்த ஆலயம் நிற்கும் அன்பின் தூணாய், விசுவாசத்தின் நம்பிக்கையாய், உறவுகளின் உயிராய், அரும்புகளின் சுடராய், அணையா விளக்காய், கடற்கரை ஒளியாய் ஒளிரும் என்ற நம்பிக்கையோடு இந்த பயணத்தை இந்நாள் வரையும் இனிதாக நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி தோத்திரத்தையும் கூறிக்கொள்கிறோம். அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு சொல்லி எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருக வருகின்ற வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.